ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம saree ப்ரீ-பிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம saree அயர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க, சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம saree எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாரியோட முந்தி அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு முனையில் இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுப்பேன், மற்றதெல்லாம் அதுக்குள்ளேயே வர்ற மாதிரி. அது ஃபஸ்ட்டு ப்ளீட்டுக்கும் ஆஃபாக தான் மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே வரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்றது எல்லாமே அதுக்குள்ளேயே வர்ற மாதிரி குட்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம ஃபுல்லாக எடுக்கணும். 2 கிளிப் போட்டு நல்லா சேஃப்டி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம அந்த ப்ளீட்ஸ் வர்ற மாதிரியே வச்சு எடுத்துக்கலாம். நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். ப்ளீட்ஸ் எடுத்துட்டு நம்ம பின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எது வரைக்கும் சேஃப்டி பின் போட்டோமோ அது வரைக்கும் வச்சுட்டு நம்ம கிளிப்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷோல்டர் வரைக்கும் எடுக்கிறதுனால ஈவனாக வரும். இதே மாதிரி ஷோல்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் வரைக்கும் அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வரும் இல்லையா சென்டர் ப்ளீட், அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம saree சொருகிற இடத்துல வச்சுக்கலாம். ஒரு சுற்றி வரும் இல்லையா, அந்த சென்டர் ப்ளீட் அங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிற இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அந்த ஷோல்டர் பின்னை ஷோல்டர்லேயே வச்சுட்டு ஷோல்டரில் வச்சுட்டு ஹிப்பு கிட்ட கொண்டு வந்துக்கலாம் சாரியை. இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட பெல்லி பட்டன் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம தொடக்கிட்ட வரைக்கும் கொஞ்சம் கிளாத் வர மாதிரி எடுத்துகிட்டு அதை இன்னொரு மடி மடிக்கிறேன். அகைன் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கிறேன். பின்னு போட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பின் போட்டோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் நம்ம சென்டர் ப்ளீட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நம்ம சென்டர் ப்ளீடை எடுத்துகிட்டு அப்படியே பின் போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் ரொம்ப அழகாக வெளியில் தெரியும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இது வெளிப்பக்கமாகவே பின் போட்டால் ஒன்றும் இல்லை. இது நம்ம சொருகிறதுனால எப்படியும் அது உள்ளே தான் போக போகுது, அதனால் வெளியிலே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அயர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முந்தானி எடுத்து கிளிப் போட்டு வச்சுட்டு அகைன் ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம அயர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹீட் வந்து நீங்கள் மீடியம்லேயே வைங்க. பட்டு சாரீக்கெலாம் வைக்கும்போது சில்க் அந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஷோல்டர் வரைக்கும் அயர்ன் பண்ணணும். நான் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த முந்தானி அந்த நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி பின் போட்டுக்கிறேன். பின் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இதுவாக இருந்ததுனால நான் அகைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பின்னு போட்டுட்டு மறுபடியும் அயர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம ஷோல்டர் வரைக்கும் அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து செஸ்ட்டு ஃப்ளீட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ, லீனாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மெலிசாக வச்சுக்கலாம். அதே கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறத வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் நம்ம சைடு அடிக்காது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அயர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு கிளிப்ஸ் போட்டுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து சென்டர் ப்ளீட்ஸையும் அயர்ன் பண்ணிக்கலாம் கிளிப்ஸ் போட்டுக்கிட்டேன். நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்ததை அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் கீழே வரைக்கும். நல்லா நீட்டாக சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி நல்லா நீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போது அயர்ன் பண்ணிவிட்டு நான் சேஃப்டி பின் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளிட்டு கிளிப்ஸ் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி மறுபடியும் சேஃப்டி பின் கீழே ஒன்று போடணும். சென்டர் ப்ளீட்டில் மொத்தம் 4 பின் போடுவோம். மேலே 1, கீழே 1, நடுவில் 2 அந்த மாதிரி 4 பின்னு வந்துடும். இப்போ ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்தோம் இல்லையா, பின்னு 4 பின்னு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு
பேலன்ஸ் இருக்க கிளாத்ஸை வந்து அந்த சென்டர் ப்ளீட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கிட்ட வரைக்கும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அகைன் பேலன்ஸ் கொஞ்சம் கிளாத் இருக்கும், அதையும் நம்ம அதுக்கு மேலே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது முந்தி சைடு இருக்க கிளாத்ஸை வந்து அது மேலேயே போட்டுக்கலாம். அடுத்து இந்த செஸ்ட்டு ப்ளீட் வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ரைட் சைடை நான் 1.5 ஜான் அளவுக்கு கேப் விட்டுக்கிறேன். கேப் விட்டுட்டு செஸ்ட் ப்ளீட் நல்லா அலைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்ஸை அப்படியே அது மேலே மடித்து விட்டுக்கிறேன். ரைட் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே இன்னொரு ஃபோல்டு ஆக்கிட்டேன். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்டை வந்து அது மேலேயே வர்ற மாதிரி வச்சுட்டு முந்தானியை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃபோல்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.